அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், தி ஒரிஜினல் டைம் ஃப்ரேம் ஆஃப் யுனைட்டட் நேஷன்ஸ் டிகேட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரிஜினல் டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016ல இருந்து 2025 வரைக்கும் தான் இதோட ஒரிஜினல் டைம் ஃப்ரேம் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 2016ல இருந்து 2030 வரைக்கும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ ஒரிஜினல் டைம் ஃப்ரேம் தான் இங்க கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் டைம் ஃப்ரேம் அப்படின்னா 2016ல இருந்து 2025 வரைக்கும். அடுத்தது கஸ்தூரி ரங்கன் அவர்கள வச்சு கேட்டிருக்காங்க. சர்வ்ட் அஸ் த 5th சேர்பர்சன் ஆஃப் இஸ்ரோ. ஓகேங்களா? இஸ்ரோவோட 5th சேர்பர்சனா இருந்திருப்பாரு. 1994ல இருந்து 2003 வரைக்கும் இருந்திருப்பார். சரிங்களா? இவர் டைம் பீரியட்ல தான் ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி எல்லாமே வந்திருக்கும். சரியா? அதே மாதிரி இவர் டைம் பீரியட்ல தான் சந்திராயன் 1 வந்து அப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அடுத்தது ஹெட் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் கமிட்டி இன் 2012. ஓகேங்களா? அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ பத்தி ஸ்டடி பண்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டியோட ஹெட்டாவும் இவர் தான் வந்து இருந்திருப்பார். அடுத்தது சேர்பர்சன் ஆஃப் த கமிட்டி தட் ரெக்கமெண்டட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஸோ 2020ல வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கான கமிட்டி 2017ல போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டியோட ஹெட்டாவும் இவர் தான் இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குளோபல் கெமிக்கல் சமிட் ஹெல்ட் இன் ஜெனீவா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நியூட்ரிஷன் ஃபார் growth சமிட் ஹெல்ட் இன் பாரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்ததா வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. ஸோ வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே எப்போ அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா நமக்கு ஏப்ரல் மந்த்ல தான் அப்சர்வ் பண்றாங்க. சரியா? ஸோ வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் 26 தான் வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? லாஸ்டா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர் அஸ் பர் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி செப்டம்பர் 1960ல சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நேருவும் அங்க இருக்கக்கூடிய ஆயூப் கான், ஓகேங்களா, பாகிஸ்தானோட ஆயூப் கான் அவங்க 2 பேரும் தான் சைன் பண்ணியிருப்பாங்க. இதுல வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஃபுல்லாவே பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல, ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஃபுல்லாவே இந்தியாவோட கண்ட்ரோல்ல வந்து இருந்திருக்கும். சரிங்களா? இதுல வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னா ஜீலம், இண்டஸ், செனாப் இது மூணுமே வெஸ்டர்ன் ரிவர்ஸ். சரியா? சத்லஜ் தான் பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரிவர்ல வரும். சத்லஜ், அது மட்டும் இல்லாம ராவி அண்ட் தென் பீஸ் அப்படிங்கிற இந்த நதிகள் எல்லாமே ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸா இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க வந்து கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னா ஜீலம், இண்டஸ், செனாப் இது எல்லாமே வெஸ்டர்ன் ஃப்ளோயிங். ஈஸ்டர்ன் சத்லஜ் மட்டும் இங்க ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர். ஓகேங்களா? இப்போ நாட் அ வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்னா சத்லஜ் தான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இது ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவரா இருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.